ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய தொழில் ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பிஸ்னஸில் இதுக்கு முன்னாடி பெருசாக இல்லையானால் கூட இந்த வாரம் ஏதோ ஓரளவுக்கு சம்பாத்தியங்கள் வருமானங்கள் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் யாருடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா 2 பேரும் ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஏன்னா நான் முதல்லே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இந்த வாரம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வர்ற. 2ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். உங்கள் கையில் ஏதாவது பணம் நிற்குமா அல்லது பொருள் நிற்குமான்னா 26ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பாக இந்த வாரம் உண்டு. புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கனாலும் உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ஏதாவது நம்ம புதுசாக காரியம் ஏதாவது செயல்பட்டால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அல்லது வெற்றி கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்தாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தேடுதல் என்பது இந்த வாரம் பெரிய லெவலில் வச்சுங்க. கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க. எவ்வளோ தூரத்துக்கு உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. உறவுகளால் உங்களுக்கு இந்த வாரம் நன்மைகள் உண்டு. அது மட்டுமல்ல, எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் இந்த வாரம் ஆடி மாதமாக இருந்தால் கூட யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவோராக இருக்கீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்களோ உங்களெலாம் நீங்கள்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கரியரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வேலையில் பெரிய மாற்றம் அல்லது முன்னேற்றம் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணலைன்னா கூட அது இந்த வாரம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கரியரில் ஜாபில் உங்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் அல்லது சம்பாத்தியங்கள் அல்லது எதெல்லாம் வர வேண்டியது இருக்கோ அந்த மானிட்டரி பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. அது எல்லாமே இந்த வாரத்தில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருக்குது,